بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயர் கூறி ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் சலாமும் எம் உயிரிலும் மேலான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரை பின்தொடர்ந்து வாழ்ந்து வந்த உத்தம சஹாபாக்கள், தாபியீங்கள், தப தாபியீங்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக என் மீதும் உங்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக பிரார்த்தித்தவன. ஃபர்து ஐனான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் சகோதரர்களே, நல்லடியார்களே, உள்ளும் புறமும் ஒன்றாய் அல்லாஹ்வை அஞ்சி அவனும் அவனது தூதரும் எவற்றையெல்லாம் எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படி வழிகாட்டினார்களோ, கட்டளையிட்டார்களோ, அத்தகைய விடயங்களை எமது வாழ்வில் எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படி தடை விதித்தார்களோ, எச்சரிக்கை செய்தார்களோ, அத்தகைய விடயங்களை எல்லாம் விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசிஹத்தரும் நட்கட்டளை பிறப்பித்தான. மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா உரையினூடாக ஈமானை இழக்கச் செய்யும் நவீன சவால்கள் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை ஜாஃபத்துக்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகிறேன். இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் அடைந்து கொண்டு வருகின்ற அந்த காலகட்டங்களில் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஈமானை களைவதற்காக, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஈமான் உறுதியற்ற தன்மையாக மாறி அந்த ஈமானை அவன் இழக்கப்பட செய்வதற்காக பல சவால்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இருந்தது. எப்படியாப்பட்ட சவால்கள் என்று சொல்கின்ற பொழுது, ஒரு மனிதனுடைய உயிருக்கு ஆபத்து இருந்தது, ஒரு மனிதனுடைய குடும்பத்துக்கு பாதுகாப்பை உத்தரவாதம் அளிக்க முடியாத ஒரு நிலை இருந்தது, ஒரு மனிதனுடைய சொத்திற்கு, செல்வத்திற்கு, அவனுடைய பிள்ளைகளுக்கு, மனைவிமாருக்கு பாதுகாப்பு என்ற சூழலை வழங்க முடியாத ஒரு அச்சுறுத்தலான நிலையில் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய ஈமானை அவன் பாதுகாப்பது பெரும் சவாலாக அமைந்து கொண்டிருந்தது. ஆனால் மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நவீன காலத்தை பொறுத்த வரைக்கும், இந்த நவீன காலத்தில் ஒரு மனிதனுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக அவனை ஈமான் இழக்கச் செய்கின்ற எந்த காரியத்தையும் பெரும்பாலும் எங்களால் காண முடியாது. இன்றைய காலத்தில் ஒரு மனிதனுடைய ஈமானை இழக்கச் செய்கின்ற சவால்கள் எப்படியாப்பட்ட சவால்களாக அமைகிறது என்று சொன்னால், ஒரு மனிதனை உளவியல் ரீதியாக
ஒரு மனிதனுடைய சிந்தனைகளை மாற்றம் செய்வதனூடாக, ஒரு மனிதனை அவனுடைய சிந்தனத்தை மாற்றி இந்த உலக அற்ப லாபத்திற்குள் ஒரு மனிதனை மூழ்கச் செய்வதனூடாக ஒரு மனிதனுடைய ஈமானை இழக்கச் செய்கின்ற சவால்களை இன்றைய சமூகம் சந்தித்துக் கொண்டிருப்பதை காணலாம். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதிரு பில் அமால், நன்மையான காரியங்களை கொண்டு அமல்களை கொண்டு நீங்கள் விரைந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், ஃபித்னாக்கள் எப்படி தோன்றும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு முஃமினுடைய ஈமானுக்கான சவால் பாவங்கள் எப்படி ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் என்று சொன்னால், ககத்இல் லைலில் முஸ்லிம், இரவினுடைய இருளுடைய துண்டுகளை போன்று இரவிலே இருள்கள் எப்படி ஒரு மனிதனை சூழ்ந்து கொள்ளுமோ, இரவை இருள் எப்படி சூழ்ந்து கொள்ளுமோ, அதுபோல ஃபித்னாக்கள், முசீபத்துகள், சவால்கள் இந்த சமூகத்தை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நேரத்திலே யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா, ஒரு மனிதன் அவனுடைய காலை பொழுதை ஒரு முஸ்லிமாக, ஒரு முஃமினாக அடைந்து கொள்வான். காலை பொழுதை அடைகின்ற பொழுது ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய வேலைகளை, ஒரு முஸ்லிமுடைய அன்றாட செயற்பாடுகளை அவன் மேற்கொள்வான். ஆனால் அந்த மாலை நேரத்தை அவன் அடைகின்ற பொழுது அவனை அறியாமல் அல்லது அறிந்தாலும் அந்த மனிதன் இந்த உலகத்தினுடைய ஃபித்னாக்களுக்குள் மூழ்கி அவன் ஒரு காஃபிராக அவனுடைய மாலை பொழுதை அடைந்து விடுவான். தொடர்ந்து சொன்னார்கள், ஒரு மனிதன் மாலை பொழுதை முஸ்லிமாக அடைவான், அவனுடைய காலை பொழுதை காஃபிரான நிலையில் அவன் அடைந்து கொள்வான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா, இந்த உலகத்தினுடைய அற்ப லாபங்களுக்காக அவனுடைய மார்க்கத்தை அவன் விலை பேச ஆரம்பித்து விடுவான். மேலான இஸ்லாமிய சகோதரர்கள், இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய காலகட்டம், இந்த நவீன உலகம் என்பது இப்படியாப்பட்ட ஒரு காலகட்டமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு வருகின்ற இந்த சவால்கள், ஒரு மனிதனுடைய ஈமானை இழக்கச் செய்கின்ற இந்த சவால்கள் பல சிந்தனை ரீதியான, பல உளவியல் ரீதியான விளைவுகளை, சிந்தனைகளை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே போத்துவதை காணலாம். இதில் இன்னைக்கு முதலாவதாக அமையக்கூடிய ஒரு பெரும் சவால் என்னென்று சொன்னால், இந்த மதச்சார்பின்மை வாதம் என்ற அந்த சிந்தனை இன்றைய சமூகத்துக்கு மத்தியில் பரப்பப்படுவதை காணலாம். செக்குலரிசம் சொல்லும். இந்த மதச்சார்பின்மையுடைய சிந்தனை, அதனுடைய அடிப்படை கோட்பாடு என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனோடு தொடர்புபட்ட விடயங்கள் மனிதனுக்குரியது, அல்லாஹ்வோடு தொடர்புபட்ட விடயங்கள் அல்லாஹ்வுக்குரியது. மார்க்கத்தை கொண்டு வந்து சமூக விடயத்துக்குள், அரசியலுக்குள், பாடசாலைக்குள், ஏனைய இடங்களுக்குள், சட்டத்திற்குள் மார்க்கத்தை புகுத்தக்கூடாது. மார்க்கம் என்பது உன்னுடைய தனிப்பட்ட விடயம். நீ பள்ளிக்கு போனையா, தொழுதியா, வந்தியான்னு இருக்கணும். நீ அல்லாஹ்விடம் உன்னுடைய தேவைகளை கேட்டுவிட்டு முடித்து விட்டாயான்னு இருக்க வேண்டும். ஏனைய இந்த உலக காரியத்துக்குள், உலக விடயத்துக்குள், ஏன மனிதனோடு சம்பந்தப்பட்ட விடயத்துக்குள் இந்த மார்க்கத்தை நீ நுழைக்க கூடாது என்று சொல்கின்ற இந்த சிந்தனை இன்றைய சமூகத்துக்கு மத்தியில் பரவலாக காணப்படுவதை காணலாம். இதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் வெறுமனே ஒரு சடங்கு சம்பிரதாயமாக புரிந்து வைத்திருக்கிறோம். இந்த உலகத்திலேயே எந்த ஒரு மதமும் இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று வழிகாட்டவில்லை. ஒரு மனிதன் நம்முடைய காலை பொழுதை எப்படி அடைய வேண்டும், காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், வீட்டிலே தன்னுடைய மனைவியோடு அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய அண்டை வீட்டாரோடு அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவனுடைய இந்த உலக செயற்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், ஒரு மனிதனுடைய வியாபாரம் எப்படி அமைய வேண்டும், இப்படியாப்பட்ட எல்லா வழிகாட்டல்களையும் காட்டக்கூடிய இந்த மார்க்கத்தினுடைய முழுமைத்தன்மையை புரியாத காரணத்தினால் இன்றைய சமூகத்துக்கு மத்தியில் இந்த சிந்தனை பரவலாக காணப்படுவதை காணலாம். இன்னைக்கு நம்ம சொல்றோமா இல்லையா, ஸ்கூலுக்குள்ள வாரன்னா நீங்க மார்க்கத்தை வெளியில வச்சுட்டு வந்துருங்க. நீங்க ஸ்கூலுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா ஸ்கூல்ல அனாச்சாரங்கள் நடக்கத்தான் செய்யும். இந்த மாணவர்களுடைய, பிள்ளைகளுடைய கான்சர்ட் நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்யும் போது இஸ்லாத்துக்கு மாற்றமான இசைகளை போட்டு தான் நாங்கள் செய்வோம்.
ஸ்கூலுண்டு வரப்போக்கில் கொஞ்சம் ஆங்கிலங்களை மார்க்கத்தை விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமைகள் வரலாம் என்று சொல்லி இன்றைய இஸ்லாமிய பாடசாலைகளை நடத்தக்கூடிய ஆசிரியர்கள், அதிபர்கள் அல்லாஹ் தஆலா அருள் புரிந்தவர்களை தவிர இந்த நடைமுறையை அவர்களுடைய வாழ்க்கையில் வைத்துக் கொள்வதை காணலாம். மேலான இஸ்லாமிய சகோதரர், இந்த சிந்தனையுடைய ஆரம்பம் எங்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னால், எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் தஆலா அளித்த ஒரு சமுதாயம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம். இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, அந்த சமூகம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டது, காலு யா ஷுஐப் அஸ்ஸலாத்துக தஅமுருக அன் நத்ருக மா யஅபுது ஆபாஉனா. உங்களை இந்த தொழுகை உங்களுடைய இந்த மார்க்கம் எங்களுடைய தந்தைகள் வழிபட்ட விடயத்தை எங்களுக்கு விட்டுவிட சொல்கிறதா? அவ் அன் நத்ருக மா யஅபுது ஆபாஉனா அவ் அன் நஃஅல ஃபீ அம்வாலினா மா நஷா. அல்லது எங்களுடைய சொத்திலே, எங்களுடைய செல்வத்திலே நாங்கள் விரும்பியதை போன்று நாங்கள் செலவழிப்பதை, நான் உழைத்து சேர்த்த இந்த சொத்தை, என்னுடைய செல்வத்தை நான் விரும்பியதை போன்று நான் பயன்படுத்துவதை உங்களுடைய இந்த தொழுகை, இந்த மார்க்கம் தடுக்கிறதா என்று சொல்லி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம் கேட்டு. இந்த சிந்தனை தான், இந்த மதச்சார்பின்மை வாதம் என்ற அந்த சிந்தனை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் ஆரம்பித்து இன்றைய தினம் வரைக்கும் இன்றைய சமூகத்துக்கு மத்தியில் அறியாத வகையில் பல மனிதர்களுடைய உள்ளத்துக்குள் பொந்து கொண்டிருப்பதை காணலாம். இதை நம்ம பார்க்குறோம். நாம் இன்றைக்கு வியாபாரத்துக்கு போனோம்னு சொன்னால் அது மனிதனோட தொடர்புப்பட்ட விடயம் என்று சொல்லி அந்த வியாபாரத்தில் கலப்படம், அந்த வியாபாரத்தில் ஏமாற்றம், அந்த வியாபாரத்தில் துரோகம், அந்த வியாபாரத்தில் பொய், எல்லா ஹராமான விடயங்களையும் அந்த வியாபாரத்திலே செய்கிறோம். இன்றைய பாடசாலைகளுக்கு சென்றோம்னு சொன்னால் அங்கே இஸ்லாத்துக்கு முரணான அனாச்சாரங்கள், இஸ்லாம் வழிகாட்டி தராத, இஸ்லாம் தடுத்த விடயங்கள் இன்றைய பாடசாலைகள் அரங்கேறிக் கொண்டிருப்பதை காணலாம். இன்றைய வீடுகள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குடும்பத்தை ஒரு தந்தை பொறுப்பாக நின்று, ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் பொறுப்பாக நின்று அந்த குடும்பத்தை இஸ்லாமிய வழியின் பிரகாரம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வழிகாட்டினார்களோ, அந்த குடும்பங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு விலகி கொண்டு, வாப்பா டைமுக்கு வள்ளிக்கு வாராரு, தொழுறாரு, அவர் இபாதத்தில் அவர் கவனம் வகிக்கிறாரு, ஆனால் வீட்டிலே நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை அவர் அவதானிக்காத விதமாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சிந்தனை தான் மதச்சார்பின்மை வாதம் என்கின்ற சிந்தனை. நான் அல்லாஹ்வோடு என்னுடைய தொடர்பு, நான் அல்லாஹ்வோடு வைத்திருக்கின்ற தொடர்பு, என்னுடைய இபாதத்து, என்னுடைய நோன்பு, என்னுடைய ஜகாத்து அல்லாஹ்வோடு உடன்பட்டது, அது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடைப்பட்டது, அந்த விடயத்தில் நான் சீராக இருக்கிறேன். ஆனால் அது அல்லாத ஏனைய விடயங்களில் அல்லாஹ்வை அஞ்சியவனாக, அல்லாஹ்வை பயந்தவனாக, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த மார்க்கத்தை கட்டுப்பட்டவனாக, இந்த ஷரீஅத்தை பின்பற்றுகிறவனாக நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பான், என்னுடைய வாழ்க்கை, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கின்ற இந்த வாழ்க்கை என்ற பொழுது அந்த வாழ்க்கையிலே நான் செய்கின்ற வியாபாரம், நான் செய்கின்ற தொழில், நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு கட்டத்திலும் நான் எடுக்கின்ற முயற்சிகள், எல்லா விடயங்களும், அதே போல என்னுடைய மரணம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்குரியதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சமூகத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போல இருக்கின்ற இன்னொரு பெரிய சவால் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், லிபரல் எனக்கூடிய இந்த சிந்தனை, தாராளவாதம். தாராளவாதம் என்ற என்ன? ஒரு மனிதனுக்குரிய சுதந்திரம், அவன் வாழ்க்கை அவன் எப்படி விரும்புகிறானோ அது போன்று அவனுடைய வாழ்க்கையை அவனால் முன்னெடுத்து செல்ல முடியும். அவனுடைய வாழ்க்கையை அவன் முன்னெடுத்து செல்கின்ற பொழுது இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்கள் அவனுக்கு குறுக்கே வரக்கூடாது. அவனுடைய பெற்றை எடுத்து அவனுடைய தந்தைமார், அவனுடைய தாய்மார், அவனுடைய பெற்றோர்கள், அவன் 18 வயதை தாண்டி விட்டான் என்று சொன்னால் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் தலையிடக்கூடாது. இந்த தாராளவாத சிந்தனை இன்றைய சமூகத்துக்கு மத்தியில் ஆட்கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கு. என்னுடைய வாழ்க்கை நான் விரும்பின மாதிரி செய்வேன், யாருமே என் வாழ்க்கையில் தலைப்போட வர தேவை. ஏன் வாழ்க்கை எனக்கு எப்படி வழி நடத்தணும்னு தெரியும்,
என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பது எனக்கு தெரியும். யாருக்கும் என்னுடைய தனி சுதந்திரத்தில் யாரும் தலையிட தேவையில்லை. இன்னைக்கு சிலர்கள் சில ஹராமான விடயங்களை செய்கின்ற பொழுது அந்த இடத்துல நான் போய் இதை ஹராம்னு நம்ம சுட்டி காட்ட போனோம்னு சொன்னா இந்த வந்துட்டாங்கப்பா ஹராம் ஹலால் பேசுறதுக்குன்னு சொல்லி இன்றைய இந்த மார்க்கத்தை கொச்சையாக பேசக்கூடியவர்களை காணலாம். எந்த மார்க்கம் உங்களுக்கு சுதந்திரத்தை இல்லாமக்கியது? இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தை இல்லாமக்கக்கூடிய மார்க்கமா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அதாவது மெயின் விடயமே ஒரு மனிதனுடைய சுதந்திரம் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இறுதியான அந்த ஹஜ்ஜுடைய பேருரையில என்ன சொன்னார்கள்? அய்யுஹன் நாஸ் இன்ன அம்வாலக்கும் வா அராதக்கும் இன்ன திமாஅக்கும் வா அம்வாலக்கும் வா அராதக்கும் ஹராமுன் அலைக்கும். உங்களில் ஒருவனுடைய இரத்தம், உங்களில் ஒருவனுடைய செல்வம், உங்களில் ஒருவனுடைய மானம் இன்னொரு மனிதனுக்கு ஹராமாக்கப்பட்டது. அந்த மானத்தை, அந்த இரத்தத்தை, அந்த செல்வத்தை ஒரு மனிதன் மதித்து நடக்க வேண்டும். இதை விட ஒரு மனிதனுக்கு பெரிய உரிமை எதை கொடுக்கலாம்? இந்த உலகத்தில் வாழ்ற நேரம் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும்னு சொன்னால் அவன் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற விடயங்கள் இந்த மூன்றும் தான். ஏன்னா மானம் பாதுகாக்கப்படணும். சமூகத்துக்கு மத்தியில் என்னுடைய கௌரவம், என்னுடைய மரியாதை பாதுகாக்கப்படணும். அந்த கௌரவத்தை, மரியாதை யாரும் அசிங்கப்படுத்தி விடக் கூடாதுன்னு ஒரு மனிதன் விரும்புவார். என்னுடைய செல்வம், என்னுடைய சொத்து, நான் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து, இது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு மனிதன் விரும்புவார். என்னுடைய உயிர் அநியாயமான முறையில் பறிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு மனிதன் விரும்புவார். இந்த சுதந்திரத்தை வழங்குமாறு சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த அழகிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மனிதனை கட்டுப்படுத்தக்கூடிய மார்க்கம், ஒரு மனிதனுடைய தனி மனித சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய, ஒரு மனிதனுக்கு அவன் விரும்பியதை போன்று வாழ முடியாமல் கட்டுப்படுத்துகின்ற அடக்குமுறையான ஒரு மார்க்கம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, சட்டங்கள் என்று சொல்கின்ற பொழுது, அந்த கட்டுப்பாடு என்று சொல்கின்ற பொழுது அது ஒரு மனிதனை அடிமைப்படுத்துவதல்ல. ஒரு நாட்டுக்குன்னு ஒரு யாப்பு இருக்கும், ஒரு பாடசாலைக்கு ஒரு யாப்பு இருக்கும், வீதிக்குன்னு சில சட்ட ஒழுங்குமுறைகள் இருக்கும். இந்த ஒழுங்குமுறைகளை ஒரு மனிதன் மீறுகின்ற பொழுது அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் பாதகமான விளைவுகளாக தான் அமையும். ஒரு மனிதன் ரோட்ல ஒரு வாகனத்தை செலுத்திக் கொண்டு போறான்னு சொன்னால், வெள்ளக்கோடு அடிச்சதுன்னு சொன்னால் அதை தாண்டி அவன் போகக்கூடாது. அதை தாண்டி போனான்னு சொன்னால் ஏனைய வாகனங்களுக்கு அது விபத்தை ஏற்படுத்தலாம், அல்லது அந்த தனி மனித அந்த ஓட்டிக்கொண்டு செல்கின்ற அந்த வாகனத்துக்கு அது விபத்தை ஏற்படுத்தலாம். இது போன்று தான் சட்டங்கள் என்று சொல்கின்ற பொழுது அந்த சட்டத்தை நாங்கள் மீறி நடந்தோம் என்று சொன்னால் அது தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கு பாதகமான விளைவை கொடுக்கலாம், அல்லது அவனை சூழ உள்ள ஏனைய மனிதர்களுக்கு அது பாதகமான விளைவை கொடுக்கலாம். இன்றைக்கு இந்த தாராளவாத சிந்தனையில் மிக முக்கியமாக இந்த சமூகத்துக்கு மத்தியில் அவங்க போடக்கூடிய சிந்தனை என்று சொன்னால் பாலின சமத்துவம். ஆம்பளைகளுக்கு இப்படி செய்யணும்னு சொன்னால் பெண்களுக்கு ஏன் முடியாது? ஆண்களால் முடியுமானது பெண்களுக்கு ஏன் முடியாது? இந்த ஆண்கள் இப்படி செய்கிறார்கள், அவர்கள் இப்படியாப்பட்ட பல விடயங்களை மேற்கொள்கிறார்கள். ஆண்கள் அவர்களுடைய தலைகளை மறைப்பதில்லை, அவர்களுடைய உடம்புகளை மறைப்பதில்லை, பெண்கள் ஏன் மறைக்க வேண்டும்? இது எப்படி இந்த சமூகத்தில் இன்றைக்கு இது நடக்குதுன்னு சொன்னால், ஜாஹிலியா காலத்தில், இஸ்லாமிய தோற்றத்துக்கு முற்பட்ட காலத்தில் பெண்கள் அடிமையாக இருந்து அந்த பெண்கள் எப்படி அடிமைத்தனம் மூலம் விபச்சாரம் செய்யப்பட்டார்களோ, எப்படி அடிமைத்தனம் மூலம் அவர்கள் நிர்வாணமாகவும் அரை நிர்வாணமாகவும் இந்த சமூகத்துக்கு அளவுபடுத்தி காட்சிப்படுத்தப்பட்டார்களோ, எப்படி அவர்கள் துன்புறுத்தப்பட்டார்களோ, இந்த அவ்வளவு சிந்தனையும் இன்றைக்கு சுதந்திரம் என்ற பெயரில் நீங்கள் விரும்பின மாதிரி செய்யுங்க, நீங்கள் விரும்பியாக்களோட இருங்கன்னு சொல்லி இந்த சுதந்திரம் என்ற பெயரில் அந்த ஜாஹிலியத்தை நவீன ஜாஹிலியத்தாக இந்த சமூகம் மாற்றிவிட்டது. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு வழங்கிய உரிமைகள் என்ன? இந்த பெண் சமுதாயம் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பெண்களுக்கு சொத்தில் உரிமை வழங்கியது. ஒரு பெண் தனக்கு விரும்பிய கணவனை தேர்வு செய்ய முடியும் என்ற அந்த சுதந்திரத்தை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கியது. ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கு அவருடைய தூதருக்கு பின்னால் நேசம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தாய் என்ற அந்த பெண்ணை அவன் நேசம் கொள்ள வேண்டும் என்று 3 முறை அந்த தாயினுடைய அந்தஸ்தை உயர்த்தி சொன்னது இஸ்லாமிய மார்க்கம். இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு
பெண் பிள்ளைகள் பிறக்கின்ற பொழுது கேவலமாக புதைக்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே யார் ஒருவர் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பெண் பிள்ளை ஈமானிய அடிப்படையில், இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் யார் ஒருவர் அழகான முறையில் வளர்த்தி எடுக்கிறாரோ அந்த மனிதனுக்கு சுவனத்தை நன்மாராயம் சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இதை விட பெண்களுக்கு வேற என்ன சுதந்திரம் வேண்டும்? வேற என்ன அந்தஸ்து, வேற என்ன கௌரவம் வேண்டும்? இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை ஒரு ராணியை போன்று அழகுபடுத்தி பார்க்க சொல்கின்ற மார்க்கம். அவர்களை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாக்குமாறு சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இப்படியாப்பட்ட ஒரு அழகான மார்க்கத்தில் நானும் நீங்கள் இருந்து கொண்டு இன்றைய அந்நிய மதத்தினுடைய மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய சிந்தனைகளின் காரணமாக, அந்த கலாச்சாரத்தினுடைய தாக்கத்தின் காரணமாக இந்த சிந்தனைகளை எங்களுடைய சமூகத்துக்குள் போட்டுக்கொண்டு இன்றைய எங்களுடைய இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடியவர்களும் அவர்களுடைய ஈமானை இழந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால், மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு வழங்கிய உரிமைகள், இஸ்லாம் ஒரு மனிதனுக்கு வழங்கிய அந்த சுதந்திரத்தை இன்றைய சமூகம் தவறான முறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது என்றால் எங்களுடைய ஈமானை நானும் நீங்களும் இழந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், சில வீடுகளில் இந்த அஜ்னபி மஹரம் உறவுகள் பேணப்படுவதில்லை. அவரவர்கள் விரும்பியதை போன்று, அவரவர்கள் நினைப்பதை போன்று, அவரவர்கள் நாடுவதை போன்று சுதந்திரமாக ஒரு ஆண் ஒரு பெண் என்கின்ற இந்த பாலின சமத்துவத்துடைய அந்த சிந்தனையின் காரணமாக தான் விரும்பியதை போன்று விரும்பியவர்களும் பழகலாம் என்ற அந்த நிலைமை இன்றைய இஸ்லாமிய சமூகத்துக்குள் புகுந்து கொண்டிருக்கிறது என்றால், வீட்டிலே ஒரு ஆண் தன்னுடைய மகளோடு பேசுவதற்கு வந்து இருக்கிறான், கேட்டால் என்னுடைய கிளாஸ் போடுகிறேன் என்று சொல்கிறான். இதை சர்வசாதாரணமாக கடந்து விட்டு ஒரு தந்தை செல்கிறார் என்று சொன்னால், ஏன புள்ள வயசுக்கு வந்துட்டு, ஏன புள்ள பெரிய புள்ளை ஆயிட்டு, அந்த புள்ளைக்கு எது சரி எது தப்புன்னு நான் சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கிறேன், அந்த புள்ள பார்த்துக்கொள்ளும்னு சொல்லி ஒரு தந்தை விட்டு விட்டு செல்கிறார். கேவலம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு குடும்பத்திலே ஒரு அனாச்சாரம் நடக்கின்ற போது, இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு வழிமுறை ஒரு குடும்பத்திலே நடக்கின்ற போது, அந்த குடும்பத்தை வழி திருத்தாமல் அந்த அனாச்சாரத்தை பார்த்து அதை அங்கீகரித்து கடந்து செல்கின்ற அந்த குடும்பத்தினுடைய தலைவர் தய்யூஸ் என்று சொல்லி சொன்னார்கள். அவரை அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளிலே ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே பார்க்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்தை ஹராமாக்கி விட்டான் என்று சொன்னார்கள். இப்படியாப்பட்ட கொடூரமான தண்டனையில் இருக்கின்ற பொழுது இந்த நவீன உலகத்தினுடைய இந்த நவீன சிந்தனைகளுக்கு நாங்கள் ஆளாகி இந்த உலகத்தினுடைய அற்ப லாபத்துக்காக, இந்த உலகத்தினுடைய இன்பத்துக்காக இந்த மார்க்கத்தை விலை பேசி விட்டுவதற்கு நாங்கள் தயங்கி விட்டோம் என்று சொன்னால், மேலான இஸ்லாமிய சகோதரர்கள், நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு பாவங்கள் சர்வ சாதாரணமாக மாறிவிட்டு, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாவங்கள், அனாச்சாரங்கள். என்னுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கையை எனக்கு நடைமுறைப்படுத்த தெரியும், மை லைஃப் மை ரூல்ஸ்னு சொல்றோம். அதுல யாரும் தலைப்பட வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றோம். இன்றைக்கு எந்த அளவுக்கு அனாச்சாரங்கள் இந்த சமூகத்தில், ஏன் இந்த இஸ்லாமிய சமூகத்துக்குள் எந்த அளவுக்கு மூழ்கிவிட்டது என்று சொன்னால், இந்த ஹோமோசெக்சுவல் என கூடிய அந்த அசிங்கமான கலாச்சாரம் எந்த ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா அவனுடைய கோபத்தின் பார்வையின் காரணமாக எரி கற்களை அனுப்பி அந்த சமுதாயத்தை அழியோடு அழியாக அழித்து அந்த ஊரையே தலைகீழாக புரட்டி போட்டானோ, அந்த சமுதாயம் செய்யக்கூடிய செயற்பாடுகளை இன்றைய இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளும் எங்களுடைய சமுதாயம் பின்பற்றிக் கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், மேற்கத்திய நாடுகளை நான் குறிப்பிடவில்லை சகோதரர்களே, இந்த இலங்கை நாட்டுக்குள், எங்களுடைய பிரதேசத்துக்குள், ஏன் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும், இன்றைய சிலர்களுடைய வீடுகளுக்குள்ளும் கூட அவர்களை அறியாமல் இந்த சிந்தனைகள் உட்புகுந்து கொண்டிருக்கின்றது. ஒரு எச்சரிக்கை, ஒரு ஆணின் மீது நாட்டமாக இருக்கிறார், ஒரு பெண்ணின் மீது நாட்டமாக இருக்கிறார். இந்த சிந்தனைகள் எங்களுடைய வீடுகளுக்குள் எப்படி புகுந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு பார்க்கின்ற திரைப்படங்கள் அவர்களுடைய உரிமைகளை நீங்கள் மதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பாடத்தை போற்றிக் கொண்டிருக்கின்றது, ஒரு அசிங்கமான பாடத்தை. இன்னைக்கு சிறுவர்கள் பார்க்கக்கூடிய கார்ட்டூன்களில் கூட, அவர்கள் விளையாடக்கூடிய கேம்களில் கூட எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு சாதாரணமான ஒரு தேயிலை அட்வர்டைஸ்மெண்டில் கூட இந்த சிந்தனையை கொண்டு வந்து இன்றைக்கு பூத்தி கொண்டு எங்களுடைய வீடுகளுக்குள்ளும் இந்த சிந்தனைகள் ஊடுருவி கொண்டிருக்கின்றதுன்னு சொன்னால், மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ககத்இல் லைலில் முஸ்லிம், இரவினுடைய இருள்களை போன்று
இந்த சவால்கள், இந்த ஃபித்னாக்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும். ஒரு மனிதன் நான் எதை நோக்கி செல்கிறேன் என்று சொல்லி தெரியாமல் அவருடைய ஈமானை இழப்பதற்கு அவன் நேரிடுவான். அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இதுவரை செஞ்ச ரிசர்ச்சின் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாங்கள் உங்களை படைத்தோம். ஆனால் இன்றைய உலக ஆராய்ச்சிகள், உலக ரிசர்ச்சுகளுடைய முடிவின்படி சென்ற வருடத்தின் அடிப்படையில் மட்டும் 72 ஜெண்டர்களை அவர்கள் உருவாக்கிவிட்டார். நவுதுபில்லாஹ். இப்படியாப்பட்ட சிந்தனைகள் இன்று எங்களுடைய வீடுகளை கூட விட்டு வைக்கவில்லை என்பது அல்லாஹ் தஆலா அருள் புரிந்தவர்களுடைய வீடுகளை தவிர ஏனைய வீடுகளிலும் இது புகுந்து கொண்டிருப்பது என்பது ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இதே போல இன்றைய நவீன கால சவால்களில் சிந்தனா ரீதியாக எங்களை ஆட்கொள்கின்ற, ஈமானை இழக்கச் செய்கின்ற இன்னொரு பெரிய சவால் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களுக்கு கொடுத்த இந்த அறிவை ஒரு மனிதன் தவறான முறையில் பயன்படுத்துகிறான். ஒரு மனிதன், அல்லாஹ் தஆலா எந்த மனிதனை பார்த்து அஃபலா தஅகிலூன் அஃபலா ததஃபக்கரூன் அஃபலா ததக்கரூன், நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டாமா, நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டாமா, அல்லாஹ் தஆலா எந்த சமுதாயத்தை பார்த்து யோசிக்குமாறு கட்டளையிட்டானோ அந்த அறிவை இன்றைய சமூகம் தவறான முறையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இந்த சிந்திக்காத மனிதர்களை பார்த்து எப்படி சொல்கிறான்? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் சொன்னால், உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அதல், நாங்கள் இந்த உள்ளங்களை கொடுத்தும் சிந்திக்காதவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? கால்நடைகளை போன்று. இல்லை இல்லை, அதைவிட கேவலமானவர்கள், அதைவிட மட்டமானவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள், இன்றைய ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், இந்த வரலாற்று ஆசிரியர்கள் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை ஆராய்ந்து விட்டு அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால், ஏனைய மார்க்கங்கள் சிந்திக்குமாறு தூண்டவில்லை. சடங்கு சம்பிரதாயம் என்று சொன்னால் அதிலே கேள்விகள் வரக்கூடாது, அதனை சரியான முறையில் பின்பற்றிக் கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் மாத்திரம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இடங்கள் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, உங்களுடைய உள்ளங்கள் பூட்டப்பட்டிருக்கிறது கேட்கிறான், சிந்திக்குமாறு தூண்டுகிறான். சிந்திக்காதவர்களை அல்லாஹ் தஆலா மட்டமாக சொல்கிறான். குல்லல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகி விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் சிந்திக்குமாறு தூண்டுகிறது. இவ்வளத்தையும் சொன்ன அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல சொல்கிறான், வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, நாங்கள் உங்களுக்கு அறிவில் அற்பத்தை தவிர, சொற்பத்தை தவிர நாங்கள் உங்களுக்கு தரவில்லை. இந்த அறிவு என்பது உங்களுக்கு நாங்கள் ஒரு அற்பமான அறிவை தான் தந்திருக்கிறோம். அந்த அறிவை நீ யூஸ் பண்ணுகின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அதாவது அந்த முன்னேற்றத்திற்காக நீ பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய படைப்புகளை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பற்றி நீ சிந்தித்து உன்னுடைய ஈமானை நீ அதிகரிக்க வேண்டும். ஆனால் இந்த அறிவை இன்றைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் அவர்களுடைய பகுத்தறிவை இதில் நுழைத்து இஸ்லாத்தை விட்டு விலகிச் செல்வதை காணலாம். ஒரு கூட்டம் ஒரு புறம் சஹீஹான ஹதீஸ்களை, இமாம் புகாரி அவர்கள் கிட்டத்தட்ட 16 வருடங்கள் அவர்களுடைய அந்த முயற்சியின் காரணமாக சஹீஹான ஹதீஸ்களை எப்படி கஷ்டப்பட்டு தொகுத்து இந்த சமூகத்துக்கு வழங்கினார்களோ, இமாம் முஸ்லிம் அவர்கள் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் எப்படி கஷ்டப்பட்டு சஹீஹான ஹதீஸ்களை அவர்கள் தொகுத்து இந்த சமூகத்துக்கு வழங்கினார்களோ, பல கட்டுப்பாடுகளையும் பல நிபந்தனைகளையும் இட்டு சஹீஹான ஹதீஸ்களை மாத்திரம் இந்த சமூகத்துக்கு எடுத்து வழங்கினார்களோ, அந்த கிரந்தங்களில் வரக்கூடிய ஹதீஸ்களை, சஹீஹான ஹதீஸ்களை, உறுதியான ஹதீஸ்களை தங்களுடைய இந்த கேவலமான புத்திக்குட்பட்டு தங்களுடைய கேவலமான கருத்துக்களை அதில் போத்தி அந்த ஹதீஸ்களை ஒரு கேவலமாக சித்தரித்து ஒரு கூட்டம், ஒரு சமூகம், ஒரு தனிநபரை பின்பற்றி கொண்டு ஒரு புறம் வழிகட்டு சென்று கொண்டிருப்பதை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். இதே போல இன்னொரு புறம் இந்த மனிதன் இந்த அறிவை பயன்படுத்தி அவனுடைய பகுத்தறிவை இதனுள் நுழைத்து இஸ்லாத்தை விட்டு முற்று முழுதாக வெளியேறி நாத்திகத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை காணலாம். இந்த நாத்திகத்தினுடைய சிந்தனை இன்றைய சமூகத்துக்குள்ள வந்துட்டுன்னு சொன்னால் மனிதாபிமானம் என்ற தன்மை இல்லாமல் போய்விடும். இன்னைக்கு நாம் பார்க்குறோம், இளைஞர்கள், சிறுவர்கள் ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு, சிறுவர்கள் ஒருவருக்கொருவர் கொலை செய்து கொண்டு, இளைஞர்கள் ஒரு பெண்ணை ஒரு 2-3 இளைஞர்கள் சேர்ந்து கற்பழிக்கிறார்கள்.
அசிங்கமான செய்திகளை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய இலங்கை நாட்டிலே, அதிலும் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த சிலர்கள் இது போன்ற அனாச்சாரங்களில் ஈடுபடுகிறார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு எங்களை அறியாம எங்களுடைய குடும்பத்துக்குள்ள, எங்களுடைய வீட்டுக்குள்ள இந்த நவீன சவால்கள் உட்புகுந்து அவர்களுடைய உள்ளங்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றது. இந்த பகுத்தறிவை முதலாவதாக பயன்படுத்தி வழிகட்டி சென்றவன் யார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைத்து விட்டு அந்த மலக்குமார்களை பார்த்து இந்த மனிதனுக்கு ஆதமுக்கு நீங்கள் சுஜூத் செய்யுங்கள் சொன்ன பொழுது அந்த இப்லீஸ் முதலாவது அவனுடைய பகுத்தறிவை பயன்படுத்தினான். ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன், என்னை நீ நெருப்பினால் படைத்தாய், அவனை நீ களிமண்ணினால் படைத்தாய், அவனை விட நான் சக்தி படைத்தவன், நான் எப்படி அவனுக்கு தலை வணங்குவது என்று கேட்டானே. அந்த ஷைத்தானுடைய சிந்தனையை பின்பற்றக்கூடிய இந்த பகுத்தறிவுவாதிகள் இன்று எங்களை அறியாமல் எங்களுடைய சமூகத்துக்குள்ளும் இந்த சிந்தனைகள் கொண்டு வந்து பூத்தி மனிதாபிமானத்தை இல்லாமக்கக்கூடிய ஒரு செயற்பாடை எங்களால் காணலாம். வீட்டில் வாப்பா அழுகுறாரு, வீட்டில் உம்மா அழுகுறாங்க. மகனுடைய அந்த அவல நிலையை பார்த்து அவன் கணக்கு இல்லாமல் தன்னுடைய தோழர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த மனுஷன் அப்படித்தாண்டா அழுவார்னு சொல்லி கொண்டு வீட்டை விட்டு வெளியே போறான். ஒரு தந்தையினுடைய உணர்ச்சிக்கு மதிப்பளிக்க தெரியாதவனாக இன்றைய இளைஞர்கள், இன்றைய சிறுவர்கள் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு தாயினுடைய உணர்ச்சிக்கு அவர்கள் மதிப்பளிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஏனைய மனிதனுடைய, ஒரு உயிரினத்தினுடைய உணர்ச்சிக்கு கூட மதிப்பளிக்க தெரியாதவர்களாக இன்றைய சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது சொன்னால், மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சிந்தனைகள் எப்படி போடப்படுகின்றது தெரியுமா? இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இந்த டெக்னாலஜிகளுடைய வளர்ச்சி, இந்த டெக்னாலஜிகளுடைய வளர்ச்சி புதிய எப்புகளை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். ஏதோ ஒரு மனிதனை கொல்லுவதை போன்ற பல கேம்களை கொண்டு வந்து விட்டார்கள். இது மட்டும்தான் இதற்குரிய காரணமானு பார்த்தால் இல்லை சகோதரர்களே. இன்றைக்கு சிலர்களுடைய மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் கூட ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு அவனுடைய ஈமானை இழக்க செய்யக்கூடியதாக இருக்கின்றன. இன்றைய இளைஞர்கள் அல்ஃபா, சிக்மா ரூல், என்னமோ ரூல் நம்பர் 5 என்றெல்லாம் சொல்லி என்னென்னமோ புதிய விடயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன அர்த்தம் என்றே தெரியாது. இதையெல்லாம் சொல்லிக்கொண்டு இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் ஒரு மனிதனுடைய ரோல் மாடல் என்று சொல்லி இன்றைய இளைஞர் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிந்தனைகள் என்னென்று சொல்லி யாருக்கும் தெரியாது. இன்றைய பெற்றோர்கள், இன்றைய பெரியவர்கள், இன்றைய சமூகத்தினுடைய தலைவர்கள் இன்றைய இளைஞர்களுடைய ஐடியாலஜி என்ன என்று பார்க்க வேண்டும். எதனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் பார்க்க வேண்டும். அவர்களுடைய ஈமானில் எந்த அளவுக்கு அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். அவர்களுடைய தொலைபேசியில், அவர்களுடைய வீடுகளில் அவர்கள் எதை ஃபாலோ பண்ணுகிறார்கள் பார்க்க வேண்டும். அவர்கள் மேற்கொள்கின்ற இந்த செயற்பாடுகள் இஸ்லாத்தை விட்டு, ஈமானை விட்டு அவர்களை தூரமாக்கி கொண்டிருக்கின்றதா என்பதை நாம் அனைவரும் எங்களுடைய வீடுகளில், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய பாடசாலைகளில், எங்களுடைய பள்ளிவாசலுக்குள் கூட நாங்கள் ஆராய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅதி அலன் நாஸி ஸமானுன் அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி கல் காபிதி அலல் ஜம்ர். இந்த மனிதர் சமூகத்துக்கு ஒரு காலம் வரும். அது எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால், அந்த சமுதாயத்திலே ஈமானை பாதுகாத்து பொறுமையாக வாழ வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தை சரியான முறையில் கடைபிடித்து என்னுடைய ஈமானை இந்த சவால்களுக்கு உட்படுத்தி இழந்துவிடக்கூடாது என்று சொல்கின்ற ஒரு மனிதன், அவனுடைய நிலைமை எப்படி இருக்கிறால் கல் காபிதி அல் ஜம்ர், தன்னுடைய உள்ளங்கையிலே நெருப்பினுடைய அதாவது தணலை வைத்தால் ஒரு மனிதன் எப்படி தடுமாறுவானோ அது போன்ற ஒரு தடுமாற்றத்தில் அந்த மனிதன் இருப்பான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், இந்த மார்க்கத்தை சுமந்து கொண்டு ஒரு சமுதாயத்திடம் சென்று இந்த மார்க்கத்தை நான் போதித்தேன் என்று சொன்னால் என்னை அவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள். இன்றைய இளைய சமூகத்துக்கு முன்னால் இந்த மார்க்கத்தை நான் எத்தி வைத்தேன் என்று சொன்னால் அவர்கள் அந்த மார்க்கத்தை எத்தி வைப்பவர்களை, பெரியவர்களை பார்த்து பூமரி என்று சொல்கிறார்கள்.
அவர்களுடைய போதனைகளை சிறியவர்களாகவும் பெரியவர்களாக யாராக இருந்தாலும் இந்த வந்துட்டாப்பா நல்லா பேசுறதுக்குன்னு சொல்லி அவர்களை இழிவுபடுத்துவதை காணலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மார்க்கத்தை சரியான முறையில் ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் அவன் தடுமாறுவான். எப்படி தடுமாறுவான்? ஒரு மனிதனுடைய உள்ளங்கையிலே நெருப்பு தணலை வைத்து அவன் எப்படி தடுமாறுவானோ அது போன்று இந்த மார்க்கத்தை சுமந்து கொண்டு ஒரு மனிதன் தடுமாறுவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால் தான் சொன்னார்கள், இன்னல் ஈமான லா யஹ்லகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும் கமா யஹ்லகு அஸ்ஸௌப். உங்களில் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய இந்த ஈமான் அழுக்கடைந்து விடும், அது மாசுபட்டு விடும். எப்படி அழுக்கடைந்து, எப்படி மாசடைந்து, எப்படி துருப்பிடித்து விடும் என்று சொன்னால், உங்களில் ஒருவனுடைய ஆடை எப்படி ஊத்தையாகுமோ, உங்களில் ஒருவனுடைய ஆடை எப்படி அழுக்காகுமோ அது போன்று ஒரு மனிதனுடைய ஈமானும் அழுக்காகும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொடர்ந்தும் சொன்னார்கள், ஃபஸ்அலுல்லாஹ ஐ யுஜத்திதல் ஈமான ஃபீ குலூபிக்கும். எனவே அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்றைய எங்களை வீடுகளில் ஈமானை நினைவூட்டக்கூடிய விடயங்கள் என்ன இருக்கின்றது? இந்த சமுதாயத்தை நாங்கள் குறை கூறிக்கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்தில் நடக்கின்ற அனாச்சாரங்களை நாங்கள் தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃபேஸ்புக்கிலே, வாட்ஸ்அப்புகளிலே நியூஸ்கள் வருகின்ற பொழுது சமுதாயம் கெட்டுவிட்டது என்று சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு செல்கிறோம். ஆனால் என்னுடைய உங்களுடைய வீடுகளில் இந்த ஈமான் புதுப்பிக்கப்படுவதற்காக, இந்த ஈமான் இழக்கப்படாமல் இருப்பதற்காக நானும் நீங்களும் எப்படியாப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம்? எங்களுடைய வீடுகளில் எங்களுடைய சிறார்களுக்கு, எங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, எங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய யுவதிகளுக்கு, பெண்களுக்கு, ஏன் எங்களுக்கு அக்கீதாவை பற்றிய தெளிவை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம்? மார்க்கத்தை கற்பிக்கக்கூடிய வகுப்பறைகளில் சென்று நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோமா? வார வாரம் பள்ளிவாசல்களில் நடத்தப்படுகின்ற இந்த மார்க்க வகுப்புகளில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது வீட்டிலே எங்களுடைய வீடுகளை நாங்கள் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்ட வீடுகளாக சினிமாவிலும் இசையிலும் மூழ்கிக்கொண்டு, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நாடகங்களில் மூழ்கிக்கொண்டு ஈமானை இழக்கக்கூடிய வீடுகளாக எங்களுடைய வீடுகளை நாங்கள் அமைத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், இந்த சமுதாயம் ஏத்திரிமை இப்படி வழிகட்டு போய்கொண்டிருக்கின்றது. யஅலமூன ஸாஹிரல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்தினுடைய வெளிரங்கமான ஆசைகளை, இந்த உலகத்தினுடைய வெளிரங்கமான தோற்றத்தை இந்த மனிதர்கள் அறிந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தினுடைய வெளிரங்கமான இன்பத்தை, இந்த உலகத்திலே வெளிரங்கமாக இருக்கக்கூடிய அந்த இச்சையை இந்த மனித சமுதாயம் தெரிந்து வைத்திருக்கின்றது. அதனால்தான் நாளை மறுமை நாளை பற்றிய சிந்தனையில் காஃபிலூன், அவர்கள் பராமுகமாக, அவர்கள் கணக்கில்லாமல் இருக்கிறார்கள் சொல்லி அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை காணலாம். எங்களுடைய வீடுகள் மறுமையை நினைவூட்டக்கூடிய வீடுகளாக இருக்க வேண்டும். எங்களுடைய வீட்டிலே வளரக்கூடிய சிறுவர்களுக்கு இஸ்லாமிய வரலாறுகளை, இஸ்லாமிய சம்பவங்களை, சஹாபாக்களுடைய நிலைமைகள், இந்த மார்க்கத்துக்கு அவர்கள் செய்த தியாகங்களை, அந்த வரலாறுகளை நாங்கள் சொல்லி வளர்க்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு மனிதனுடைய உணர்ச்சிக்கு நாங்கள் எப்படி மதிப்பளிக்க வேண்டும் என்ற வரலாறுகளை சொல்லி வளர்க்க வேண்டும். ஒரு மனிதனோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு உயிரினத்துடன் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோருடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த சமூகத்தில் ஒரு நல்லவனாக வாழ வேண்டும் என்று இருந்தால் இந்த ஈமானை நாங்கள் எப்படி பாதுகாத்து வளர வேண்டும் என்ற அந்த போதனைகளை, இந்த இஸ்லாமிய வரலாறுகளை இன்றைய சமூகத்துக்கு, இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்களுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் ஊட்டி வளர்க்க வேண்டும். அடிக்கடி மறுமையை பற்றிய சிந்தனைகள் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களையும் நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தமான உள்ளமாக மாற்றுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக் வயா முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்பி அலா தாஅத்திக். உள்ளங்களை மாற்றக்கூடிய இரட்சகனே அல்லாஹ்வே, உள்ளங்களை மாற்றக்கூடிய அல்லாஹ்வே, புரட்டக்கூடிய அல்லாஹ்வே, என்னுடைய உள்ளத்தை உன் பக்கம் நீ மீண்டு விடு, உன்னுடைய மார்க்கத்தின் பக்கம் நீ புரட்டி விடு. வயா முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை மாற்றக்கூடிய அல்லாஹ்வே, என்னுடைய உள்ளத்தை உனக்கு கட்டுப்பட்ட உள்ளமாக நீ மாற்றிவிடு என்று சொல்லி அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
சஹாபாக்கள் கேட்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அடிக்கடி இந்த துஆ நீங்க கேட்குறீங்களே, என்ன காரணம் என்று கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளம் என்பது அல்லாஹ்வுடைய 2 விரல்களுக்கு நடுவில் இருக்கின்றது. அவன் எப்போது நாடுகிறானோ அந்த உள்ளத்தை அவன் பிரட்டி விடுவான். அதனால் அந்த உள்ளம் பாவத்தின் பக்கம் பிறண்டு விடாமல், அனாச்சாரத்தின் பக்கம் பிறண்டு விடாமல், இந்த உலகத்தினுடைய மோகங்களின் பக்கம் பிறண்டு விடாமல், என்னுடைய உள்ளம் ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஆசையின் காரணமாக நான் இந்த துஆவை அடிக்கடி ஓதக்கூடியவனாக இருக்கிறேன் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே இந்த ஈமானில் உறுதியாக இருந்து இந்த ஈமானை அந்த சவால்களுக்கு மத்தியில் இழந்துவிடக் கூடாது என்று அவர்கள் உறுதியாக இருக்கின்ற பொழுது, மேலான இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் எங்களை அறியாமல் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நவீன சவால்களுக்கு மத்தியில் சிக்கிக்கொண்டு மாட்டிக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த துஆக்களை நாங்கள் அடிக்கடி ஓதி எங்களுடைய வாழ்க்கையை ஒரு முழுமையான முஸ்லிமாக, ஒரு முழுமையான முஃமினாக இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் கழிக்க முடியும் என்பதற்கான வழிகாட்டல்களை, வழிமுறைகளை நாங்கள் தேடி பின்பற்றி ஈரோடுகளும் வெற்றி பெறுவதற்காக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வஸ்தக்ஃபிரு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அக்மிஸ் ஸலாத்.